சத்தீஸ்கர் மாநிலம் கவரதா பகுதியில் சாலை விபத்தில் 18 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பிக்கப் வாகனம் கவிழ்ந்து ஏற்பட்ட இந்த விபத்தில் அதில் பயணம் செய்தவர்கள் 18 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா, வணக்கம். இந்த விபத்தில் இந்த வாகனத்தில் பயணித்த 18 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மீதவன அவர்களுடைய நிலை என்ன ஆனது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜா. வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தா மாவட்டத்தில் பைகா பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 25 முதல் 30 பேர் கொண்ட ஒரு குழு பீடி சுற்றுவதற்கான இலைகளை சேகரித்துவிட்டு ஒரு ட்ரக்கில் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தினசரி இந்த இலைகளை சேகரித்துவிட்டு செல்வதற்கு இந்த பிக்கப் வாகனம் வரும் என்று அந்த வழியாக, அதாவது பவானி பகுதிக்கு அருகே இந்த பிக்கப் வாகனம் சென்று வந்த பொழுது 20 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் அதிவேகமாக சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கப்படுகிறார்கள். மேலும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் 18 பேர் உயிரிழந்ததாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை அளிக்க வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் குயில் வசிப்பவர்கள் என கூறப்படுகிறது. இந்த பைக்கர் சமூகத்தினர் பீடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டவர்களும் இந்த இலைகள் மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரை சேகரிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மாநில முதல்வர், துணை முதல்வர் அனைவரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியானது நடைபெற்று வருவதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சோகமான சம்பவம் என்பதும் இதற்கு அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.